அனைவருக்கும் வணக்கம். நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசனை பண்ணுறவங்களுக்கு நான் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஐடியாவை நான் சொல்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு மரம் நடலாம். ஒரு மாதத்துக்கு நாம் ஒவ்வொருத்தரும் ஒரு மரம் நடலாம். இது பசுமை பாரதத்தை உருவாக்குறதுக்கு உண்டான வழியாக நான் நினைக்கிறேன். அதே மாதிரி மரம் நடும்போது நிலத்தடி நீர் சேமிக்கப்படும். ஆட்டோமேட்டிக்காக மழை பெய்யும் போது மரத்தினுடைய வேர்கள் நிலத்தடி நீரை நிலத்துக்கடியில் கொண்டு போய் சேமிக்கும். நாம் ஆல்ரெடி போர் போட்டு தண்ணியை உறிஞ்சிட்ருக்கோம். அது தவிர்க்க முடியாததாக இருக்குது. எல்லோரும் தான் நம்ம தண்ணீர் தேவைக்காக அதை செஞ்சிட்ருக்கோம். தண்ணீரை வெளியில் எடுக்கிறப்போ அதுக்கு உள்ளுக்குள்ளே கொண்டு போய் தண்ணியை சேர்த்த வேண்டியது நம்முடைய கடமை. மழை பெய்யும் போது தேவையில்லாத வேஸ்டேஜ் ஆஃப் வாட்டர் இருக்குது. அதனால் தண்ணியை நம்ம மழை தண்ணீரை சேகரிக்கிறதுக்கு மழைநீர் தொட்டிங்கிற சில கான்செப்டெல்லாம் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தட் பர்மனண்ட் சொல்யூஷன் மரம் நடுறது அப்படிங்கிறது நான் என்னுடைய அறிவு கட்டிய வகையில் நான் சொல்கிறேன். அதே மாதிரி பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணணும். பிளாஸ்டிக் லேயராக ஃபார்ம் ஆகி தண்ணி கீழே போகிறத தடுக்குது. ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ரூம் நிறையா பிளாஸ்டிக் பேப்பரை போட்டு வச்சுட்டு தண்ணி ஊற்றினா அது கீழே போகாது. இது நம்ம போடுற பிளாஸ்டிக் மண்ணில் போய் பட்டு அது அப்படியே உள்ளுக்குள்ளே லேயராக ஃபார்ம் ஆகி நம்ம மழை பெய்கிறத உள்ளுக்குள்ளே போகிறத தடுக்குது. ஸோ பிளாஸ்டிக் யூசேஜை மேக்ஸிமம் தடுக்கணும். அப்படி யூஸ் பண்ணால் அட்லீஸ்ட் தனியாவது குப்பை சேகரிக்கிறவங்களோட கொடுக்கணும். க்ளீனாக வச்சுக்கணும். அங்கே சிங்கப்பூரை பாரு, அமெரிக்காவை பாரு அப்படிங்கிற டயலாக்லாம் ரெகுலராக சொல்கிறோம். நம்ம ஊரை நம்ம க்ளீனாக வச்சுக்கணும் அப்படிங்கிற சிற்றறிவு கூட நம்மக்கிட்ட இல்லை. முட்டாள்தனமாக நடு ரோட்டில் எச்சல் துப்புறது, குப்பையை தூக்கி ஓரத்தில் போகிற போக்கில் வீசிட்டு போகிறது, இதையெல்லாம் பண்ணுறவங்களுக்கு சிங்கப்பூர் அமெரிக்காலாம் க்ளீனாக இருக்குதுன்னு சொல்கிற அருகதையே இல்லை. ஸோ க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். இதையெல்லாம் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நம்ம டெய்லி பேசிஸில் முயற்சி பண்ணால் கொண்டு வர முடியும். இதுக்கெல்லாம் பெரிய கஷ்டமெல்லாம் நம்ம பட வேண்டிய அவசியம் கிடையாது. இதை கொஞ்சம் நம்ம டெய்லி ப்ராக்டிஸில் கொண்டு வந்தோன்னா நல்லாயிருக்கும். மரம் நடுவது அப்படிங்கிறத உங்களுடைய குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க. ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தோன்னா ஒரு மாதத்தில் 4 மரம் நட்டோன்னா ஒரு ஃபேமிலியில் 12 மாதத்தில் 48 மரம் நட்டுடலாம். அப்படின்னா ஒரு ஊர் பூரா எவ்வளவு நட முடியும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். மரம் நடுவதோடு அதுக்கு தண்ணி ஊற்றி வளர்த்தினால் இந்த பாரதம் பசுமை பாரதமாக மாறிடும். அதே மாதிரி பிளாஸ்டிக் தவிர்ப்பையும் முக்கியமாக நீங்கள் கண்டிப்பாக கை கொள்ளணும். க்ளீன்லினஸ்ஸையும் கை கொள்ளுங்க. கண்டிப்பாக நம்மளும் அமெரிக்கா மாதிரியோ அல்லது சிங்கப்பூர் மாதிரியோ ஆயிடுவோம். அந்தளவுக்கு ஆகாட்டாலும் பாதியாவது ஆகிடுவோம். நம்மகிட்ட இருக்கிற நல்ல மேன் பவர் இருக்குது இந்தியாவில். இதை யூஸ் பண்ணணும்னு நான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக இந்த ஆடியோ மூலமாக சொல்கிறேன். தேங்க்யூ வெரி மச். நான் ரவிச்சந்திரன், சீனியர் பிரான்ச் மேனேஜர், ரிட்டையர்டு, நேஷ்னல் இன்சூரன்ஸ் கம்பெனி, கோபிச்செட்டிப்பாளையம்.